இந்த டீ கடையில ம். ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு வழக்கமா இருந்தது. ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பா சார். கிராமங்கள்ல வந்து 4 மணி, 3 மணிக்கெல்லாம் ஒரு டீ கடை ஆரம்பிச்சுருவாங்க. டீ கடையில வயசானவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம்மு. அவங்க தன்னுடைய அனுபவத்தெல்லாம் பேசின்னு இருப்பாங்க. இவங்க பேசுறதால என்ன மாற்றம் இந்த நாட்டுக்கு நடந்துருச்சு? இல்ல இதுல நெறைய மாற்றம் நடந்திருக்கும். நமக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா பாபிலோன்னு அந்த காலத்துல ஒரு நகரம் இருந்தது. ஞாபகம் இருக்குதுங்களா? தெரியுங்களா? ஆ தெரியுது. பாபிலோன் நெறைய கதைகள்ல கேள்விப்பட்டிருக்கேன். கதைகள்ல வரும். ஆஹ. பாபிலோன் சொல்லிட்டு. அந்த மாரி பாபிலோன் என்ற நகரத்துல இரவான உடனே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு கூடி இன்னைக்கு தனக்கு நடந்த பாதிப்புகள மட்டும் தான் பேசுவாங்க. இந்த மாரி நான் பாதிச்சுட்டேன், அந்த மாரி பாதிச்சுட்டேன், இத இழந்துட்டேன், இத போயிட்டேன்னு சொல்லிட்டு. அதோட நோக்கம் என்னன்னா, இந்த மாரி நான் செஞ்சதால இந்த இழப்ப அடைஞ்சேன். அதன் அடிப்படையில வந்து இது நடந்ததால, இனி நீங்க இதுல இந்த மாரி பயணம் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா பயணம் பண்ணுங்கன்றப்போல அந்த கூட்டத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க. ம்ஹ்ம். இது மிகப்பெரிய சமுதாய வளர்ச்சியா அவங்களுக்கு பார்க்கப்பட்டது அன்னைக்கு. அப்படிதான் ஒரு நாள் வந்து அன்னைக்கு பாபிலோன்ல வந்து அந்த நைட்டு இரவு கூட்டம் நடக்குது. அதுல ஒருத்தர் எழுந்து சொல்றாரு, "இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்த விட்டுட்டேன்" அப்படின்றாரு. "அதிர்ஷ்டத்த விட்டுட்டீங்களா? என்ன அதிர்ஷ்டம் விட்டுட்டீங்கன்னோனே?" "ஒண்ணும் இல்ல. நாளைக்கு நம்ம பாபிலோன்ல ஒரு பெரிய விசேஷம் நடக்குது. அந்த விசேஷத்துக்கான ஒட்டகத்த வாங்குறதுக்காக நானு வெளியூர் பயணம் பண்ணியிருந்தேன். வெளியூர் பயணம் பண்ணிட்டு ஒட்டகம் வாங்கலான்னு போனா, எங்கேயுமே ஒட்டகம் கிடைக்கல. எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. என்னடா இது ஒட்டகம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு, சொற்பமான ஒட்டகம் மட்டுமே வாங்கிக்கின்னு நான் வந்தேன். வர வழியில நானு நெறைய அலைஞ்சதால என்னால பாபிலோனுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே நம்மளோட வாயிற்கதவு மூடப்பட்டது. அதனால இரவு அங்கேயே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அங்கேயே கூடாரத்த போட்டு தங்கிட்டேன். அந்த நேரத்துல வந்து ஒரு 2000 ஆடுகளோட ஒரு விவசாயி வந்து வேக வேகமா உள்ள வராரு. அவரு வந்துட்டு அங்கேயே எனக்கு எதிர்க்கயே உட்கார்றாரு. தயங்கி, தயங்கி அவரு வந்து என்ட்ட வந்து பேசுறாரு. என்ன பேசுனாருன்னா, "ஐயா இந்த ஆடுகள எடுத்துன்னு பணம் குடுக்க முடியுமான்னு?" கேட்கறாரு. ஏன்னு கேட்டேன். "என் மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. எனக்கு பணம் அவசியம் தேவைப்படுது. அதனால கொஞ்சம் நீங்க பணத்த குடுத்தீங்கன்னா, நான் இத உங்ககிட்டயே குடுத்துட்டு போயிடுவேன்" அப்படின்றாரு. எனக்கு உண்மையாலுமே அன்னைக்கு ஒட்டகம் கிடைக்காததால, இந்த ஆட வித்து கூட நம்ம நாளைக்கு வந்து சரி பண்ணியிருக்கலாம். அந்த எண்ணம் இருந்துச்சு. உடனே அவர்கிட்ட நானு வந்து கேட்கிறேன். "நீங்க வந்து என்ன ரேட்டுக்கு நீங்க இத குடுப்பீங்க?" அப்படின்னோனே, அவரு சொன்னதுல 3ல் 1 பங்குன்னு தான் நான் குடுக்க ஒத்துக்கிறேன். உடனே அவரு அதுக்கும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்ல. இந்த பணத்த எடுத்துன்னு போகணுன்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்குன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், "ஓகே எல்லாம் சரிதான் எல்லாம் கரெக்ட்டா இருக்குதுங்க. நீ காலையில விடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட பணத்த குடுத்துட்டு ஆட்டோ வாங்கிக்கிறேன்" அப்படி சொல்றேன். அவரு வந்து அதுக்கு உடன்படவில்ல. அவரு என்ன சொல்றாரு, "எனக்கு உடனே பணம் வேணும். எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணம் வேணும்" அப்படின்றாரு. நான் சொல்றேன், "இதுக்கு சாத்தியம் இல்லன்றேன்." அவரு ஏன் அதுக்கும் சாத்தியம் இல்ல? ஏன் சாத்தியம்னா, நான் நைட்ல எங்க போய் 2000 ஆட கரெக்ட்டா எண்றது, கொல்றது, அதுல எத்தன எண்ணிக்கை இருக்குன்னு தெரியல. எதுவுமே தெரியல. அதனால அவருக்கு சாத்தியம் இல்லன்றாப்புல அவரு தோணுது. ம்ஹ்ம். உடனே அவரு என்ன சொல்றாரு, அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்றாரு. "நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் எண்ணிக்கங்க. அதுக்கான பணத்த குடுங்க. நான் ஒரு ஆள விட்டுட்டு போறேன். காலையில வந்து மீதி பணத்த நீ குடுத்து அனுப்பிடுங்க அவர்ட்ட" அப்படின்றாரு. "இல்ல, இல்ல. எதுக்குங்க இந்த வீணத்த வேலைலாம் இந்த நைட்ல போயி நம்ம பார்த்துனுக்கணும். நீங்க படுங்க. காலையில விடிஞ்ச உடனே முதல் ஆளா அதுவா பணத்த குடுக்குறேன். நீங்க வாங்கிட்டு போயின்னே இருங்க" அப்படின்றேன். சரி நான் படுத்துட்டேன். அன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மறுநாள் விடியும்போது, என்றைக்கும் உதிக்கிற சூரியன் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உதிச்சிடுது. ம். அதனால விடிஞ்ச உடனே முதல்ல எழுந்த அவரு, வாயிற்கதவு திறந்த உடனே உள்ள போறாரு. யாரு? நெறைய அந்த ஆடு வச்சுக்கிற விவசாயி. ஓ! அவர் முன்ன அவர் எந்திச்சிட்டு. முன்னாடி எழுந்துட்டாரு. எனக்கு முன்னாடி எழுந்துட்டாரு. ம். உள்ள போறாரு. போனோனே நெறைய வியாபாரிகள் இருந்தாங்க. நான் சொன்னதோட கூடுதலான பணத்த குடுத்து அத வாங்கிட்டு போயிட்டாங்க ஆட்ட. ம். நான் விடிஞ்சு பார்க்கும்போது யாருமே இல்ல. ம். வெறும் நாங்க வச்சிருந்த 10 ஒட்டகம் தான் இருக்குது. என்னோட ஆட்கள் தான் இருந்தாங்க. நான் அப்பதான் எனக்கு ஏமாந்ததே தெரிய வந்தது. ஆஹா! நல்ல ஒரு வாய்ப்ப வந்து இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. அ இதுதான் நான் இழந்தது. இனி இந்த மாரி ஏதாவது வாய்ப்பு வரும்போது, அத இழந்துராதீங்கன்றதுக்காக தான் இத நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன். எப்பயுமே ஏதாவது ஒண்ணு நம்மள தேடி வந்துச்சுன்னா, அத வந்து பரிசோதிக்க கூடாது. அத அப்படியே ஏத்துக்கின்னு, அத எப்படி பலனடையுதுன்னு பார்க்கணும். இதுதான் என்னுடைய விஷயம்ன்றத, அன்னைக்கே அவரு வந்து அந்த வியாபாரி வந்து அந்த கூட்டத்துல சொல்றாரு. நல்லா இருக்குங்க. அப்ப எப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து 4 பிசினஸ் ஓனர் ஒண்ணா உட்கார்ந்து பேசும்பொழுது, ம், பல தீர்வுகள் கிடைக்கும் ம். அப்படிங்கிறத நெறைய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு அடாப்ட் பண்றாங்க அத. கண்டிப்பா. அந்த காலத்துல அப்ப இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கங்கிறது நல்ல விஷயம். டீ கடையில வந்து ஆனா நம்ம வச்சிருந்த சிஸ்டம் வந்து அதுக்கு ஒத்து இல்ல. இல்ல நம்ம வந்து புறம் பேசுறத ஒரு வாய்ப்பா வச்சிருந்தோம் நம்ம. டீ டீ கடைகள்ல புறம் கடைகள்ல பேசுறது. புறம் பேசுறது, அரசியல் பேசுறது, தேவையில்லாத பேசுறது, சண்டை வர்றது, அங்கேயே கத்தி வெத்தி குத்தி இத மாரி தான் நம்ம வந்து ஏறக்குறைய நம்ம நாட்ல பார்த்தது. இது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா மெயினா வந்து நம்ம பேசுறது என்னன்னா, இவன் யார் போனான், அவன் எங்க போனான், இததான் பேசுவோம் நம்ம. ஆனா இத தவிர்த்து
பாதிக்கப்பட்டவன் நான் பாதிச்சுட்டேன், இந்த பாதிப்பு உங்க யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பாதிப்ப சொல்றாங்கல்ல. ம். இது மிகப்பெரிய பாடம். பாடம். நாம இத வந்து எல்லார்கிட்டயும் கத்துக்கணும் இத. ம். யாரா இருந்தாலும் ஒரு தோத்தவங்களுடைய வரலாறு தான் நம்ம எடுக்கணும். ம். ஜெயிச்சவங்க வரலாறு ஓகே, நல்ல விஷயம், தப்பு இல்ல. ஆனா தோத்தவங்க வரலாறுல ஏன் தோத்தாங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா, ஏன் தோக்கக்கூடாதுன்னு, எப்படி தோக்கக்கூடாதுன்றத புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. இது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியலங்க. சரி. அத பத்தி இன்னொரு விவாதம் வச்சுப்போம். இந்த கதை உங்களுக்கு எப்படிப்பட்ட புரிதலையும், தாக்கத்தையும் ஏற்படுத்துதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.